ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கலாம். மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தாளிப்பு வடகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் அதிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் இது மாதிரி கீறி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கத்திரிக்காய் வதங்கட்டும். அதுக்குள்ளே 2 தக்காளி கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் பாதி வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இது புளியை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி இது மாதிரி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் இது மாதிரி உடைச்சி போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூனும், ஜீரக சோம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நமக்கு கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கு. கத்திரிக்காய் வந்து கரெக்டாக வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனும், மஞ்சள் தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் அளவு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம், மறுபடியும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். இது கொதிச்சதுக்கப்புறம்
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதாவது அந்த மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். கொதித்து அந்த ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை அதில் போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா மீனையும் அதில் வச்சாச்சு. மறுபடியும் மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வாசம் சூப்பராக வருது. இதுக்கு மல்லி இலை, கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.